Hello everyone, நாங்க தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்த்து போறோம்னா Xiaomi ஒரு டேஷ் கேமரா பத்தி தான் இன்னைக்கு வந்து பார்த்து போறோம். டேஷ் கேமரானா ஒண்ணும் கிடையாது. உங்க கார்ல ஃப்ரண்ட்ல மாட்டக்கூடிய கேமரா. ரோட் சைடுல என்ன நடக்குங்கிறத கேப்சர் பண்றது நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய கேமரா தான். இப்போ உங்களுக்கு வந்து லைட்டா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இனி வந்து இதோட அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். பாக்ஸை பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளாடி என்னென்ன வருதுங்கிறதா. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா டாப்பில் உங்களுக்கு வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா தவிர உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக என்னென்ன திங்ஸ் கூடவே பேக்கேஜாக வருதுங்கிறத பார்த்துப்போம். வழக்கமாக கொடுக்குற மாதிரி ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேமராவை நீங்கள் வந்து ஃபிட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மவுண்டு கொடுத்துருக்காங்க. மவுண்டுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இது கூடவே வருது. அதுக்கப்புறமா நீங்கள் வழக்கமாக கார் சார்ஜர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவுக்கு பவர் இன்புட் கொடுக்குறதுக்காக இதை வந்து கேமரா இன்புட் கொடுக்குறதுக்காகவும் பயன்படுத்திக்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜராகவும் பயன்படுத்திக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அன்பாக்சிங் பார்த்துட்டோம். டேஷ் கேமராவில் உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. எக்கச்சக்கமான பிராண்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கேமராவில் என்ன ஸ்பெஷலாக இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இதில் இவங்க சோனியோட இமேஜ் சென்சாரை பயன்படுத்தியிருக்காங்க. 160 டிகிரியில் நீங்கள் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். 160 டிகிரினா உங்களுக்கு வந்து ஃபுல் ரோடை தவிர உங்களுக்கு வந்து வெளி இடங்களும் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நைட் விஷன் கேமரா தான். இரவு நேரங்களிலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஜி சென்சார்ஸ் இருக்குது. அதாவது டைரெக்ஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இது வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இந்த கேமராவில் உங்களுக்கு இன்பில்ட்டாக பேட்டரி இருக்குது. 470 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கேமரா சைனீஸ் விஷன் இன்னும் இந்தியாவில் லான்ச் பண்ணல. ஒரு சில மாதங்களில் லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த கேமரா பற்றி தெரியணும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ பண்ணுறேன். மெயினாக இந்த கேமரா அவங்க எதுக்கு பண்ணாங்கன்னா இரவு நேரங்களில் நம்ம வந்து காரில் ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் எந்த வித லாஸும் இல்லாமல் இமேஜஸை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு தான். இதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக அவங்க 6 செட்ஸ் ஆஃப் லென்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். அதாவது இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டேஷ் கேமரான்னு சொல்லிக்கலாம். ஒரு சில டெமோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். டெமோ பாருங்கள் இந்த கேமரா எப்படி வைடாக கேப்சர் பண்ணுதுங்கிறத. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவை நம்ம ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாய்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போதைக்கு இது சைனீஸ் வெர்ஷனில் இருக்குது. ஃபியூச்சரில் வந்து இப்போ இங்கிலீஷ் வெர்ஷன் லான்ச் பண்ணும்போது நம்ம எம்ஐ ஹோம் மூலிமா அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப்லைன்லேயே அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ மெமரி கார்டில் ஃபிரிம்வேரை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணி அப்படி வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஃபிரிம்வேரை அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெர்ஷன் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து பரவாயில்ல. இப்போ இந்தியன் வெர்ஷன் சொல்லிட்டு தனியாக லான்ச் பண்ணுவாங்க. அது வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினாலும் பரவாயில்ல. இதில் நீங்கள் எந்த வெர்ஷன் வேணாலும் வாங்கிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதோட பை லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். கூப்பன் கூட ஏதாவது இருந்தாலும் கீழே கொடுக்குறேன். எங்களுடைய ஓவரால் ரிசல்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன். குவாலிட்டி வைஸ் பார்க்க உங்களுக்கு வந்து தேவையான எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. அதாவது கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காசுக்கும் வேல்யூவாக பண்ணியிருக்காங்க. இதை தவிர இந்த ரிவ்யூவில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு கேட்ஜெட் அப்டேட்ஸ் சந்திக்கலாம். அதுவரை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி.